எடப்பாடியுடைய அந்த கையாளாகத்தனம் என்பதை நாங்கள் உறுதியாக பேசுவோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு திட்டத்தை கொண்டிருக்கிறாரு. இன்னும் நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு பாஜக என்ற பாசிச அந்த கட்சி அந்த வன்மத்தை நாம் அந்த சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும். நம்ம ஒன்றிய ஆட்சியை பிடிச்சதுக்கே இந்த வரத்து வராங்க. தமிழ்நாட்டில் கால் உண்ட விட்டோன்னா நம்மளுடைய சுயமரியாதை, நம்ம மண்ணு மொழி எதுவும் இருக்காது. இந்த தமிழ் இனத்தை ஒடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதைத்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் நாம் எல்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்றிட ஒன்றிணை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கு தெரியுமா? இந்த ஒன்றிய அரசு இந்த வருஷம் 113 கோடி. ஆனா சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு ஒதுக்கீடு தெரியுமா? 2532 கோடி. ஆலயத்தில் மட்டுமே பேசப்படுகிற குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படுகிற அந்த சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடி. ஆனால் நம்முடைய செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழுக்கு இவ்வளவு நம்முடைய திருவள்ளுவருடைய சிலை புனரமைக்கப்பட்டுள்ளது, குறளகம் புனரமைக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ அறிஞர்கள் கவிஞருடைய அந்த தமிழ் புத்தகங்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. கவிஞருடைய வாழ்வாதாரம், அவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு உதவி, அவங்க குடும்பத்திற்கு உதவி. இப்படி தமிழ் மொழிக்கு எத்தனையோ நம்முடைய திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார். ஒன்றிய அரசு அதுக்கு 113 கோடி தான் தருது. ஆனா சமஸ்கிருதத்துக்கு 2532. இதுல இருந்து தெரியும். ஆனா பேருக்கு எங்க போனாலும் ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிக்குவாங்க யாரு? பாஜகவினர். ஆனா செய்யறதெல்லாம் நமக்கு ஒரு விரோத ஒரு திட்டம். நம்ம தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டை ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டும், மதத்தின் பேரால் பிரிவினை, ஜாதியின் பேரால் பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே பாஜகவினுடைய திட்டமாக வைத்து செயல்பட்டு வருகிறார்கள். நாம் அதை முறியடிப்போம் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாம் அனைவரும் ஓரணியில் நம்முடைய தமிழ்நாட்டை காத்திட ஓரணியில் நாம் திரள்வோம், ஓரணியில் சேர்வோம் என்றுதான் இந்த திட்டத்தை தொடங்குகிறார் என்று மட்டும் கூறிக்கொண்டு கழக செயல் வீரர்கள் அத்துணை பேரும் இந்த திட்டத்திலே நாம் இணைவோம். அதுபோல இளைஞர்களுக்கு UPSC படிக்கிறவங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு மாசம் 7500 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. இந்த வருஷம் அதிக IAS ஆபீசர் தமிழ்நாட்டு ஆபீசர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 51 பேர் இந்த தடவை நமக்கு IAS பாஸ் ஆகி கலெக்டர்களாக வந்திருக்கிறாங்க. அதே போல வெளிநாட்டில் படிக்க விரும்பும் ஆதிராவிட மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுக்கு போற அத்துணை செலவு 30 லட்சம்னா 30 லட்சம், 38 லட்சம்னா 38 லட்சம் அரசே கொடுக்குது. நல்லா படிக்கிற பாஸ் ஆகிற அரியர்ஸ் எல்லாம் பாஸ் ஆன பிள்ளைங்க வெளிநாடு சென்று படிக்க விரும்புறதுக்கு அரசு உதவி செய்யுது.